This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் அறத்துப்பால். இயல் துறவறவியல். அதிகாரம் 33. கொல்லாமை. குறள் 321. அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். விளக்கம். அறமாகிய செயல் எது என்றால் எந்த ஒரு உயிரையும் கொல்லாது இருத்தலாம். பிற உயிர்களை கொல்லுதல் அறமல்லாத தீவினை பயன்கள் அனைத்தையும் உண்டாக்கும். ஓர் உயிரை கொல்லுவது கரிசு ஆகும். கொல்லுதல் என்பது உடலை விட்டு உயிர் போக்குவதும் உண்டு. உயிர் உடனே நீங்காவிட்டாலும் அதற்கு இணையான துன்பங்களை செய்து வருத்தும் கொடுஞ்செயல்களும் கொல்லுதலே ஆகும். வாழ்க்கை சில வேளைகளில் போராட்டமானதாக தோன்றும். மற்றோர் உயிரை போக்கினால் அல்லாமல் தன் உயிர் வாழ்க்கைக்கு இடம் இல்லாதது போல் தோன்றும். எந்த நிலையிலும் உயிர்களை கொல்லாதிருப்பதே அறவழியாகும். இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். நோன்பென்பதுவே கொன்று தின்னாமை. புலையும் கொலையும் களவன் தவிர். கொன்றை வேந்தன். ஔவையார். பிற உயிர்களை கொன்று தின்னாதிருத்தலே விரதம் என்று சொல்லப்படுவதாகும். புலால் உண்ணுதலும் உயிர்கொலை செய்தலும் பிறர் பொருளை களவாடுதலையும் தவிர்ப்பாயாக. காப்பது விரதம். ஆத்திச்சூடி. ஔவையார். எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் காப்பாற்றுவதே விரதமாகும். கொன்றான் கொலையை உடன்பட்டான் கோடாது கொன்றதனை கொண்டான் குழிக்குங்கால் கொன்றதனை அட்டான் இவ்வுண்டான் ஐவரினும் ஆகுமென கட்டெறிந்த பாவம் கருது. சிறுபஞ்ச மூலம். காரியாசான். ஓர் உயிரை கொன்றவன் பிறர் செய்யும் கொலைக்கு உடன்பட்டு நின்றவன் நாணாமல் விலை கொடுத்து வாங்கியவன் அதை சமைத்தவன் சமைத்ததனை உண்டவன் இந்த ஐவரிடத்தும் வரம்பு மீறிய கரிசு உண்டாகும். எல்லாவிடத்தும் கொலை தீது. நான்மணி கடிகை. விளம்பி நாகனார். கொல்லாமை முன்னினிது இனியவை 40. பூதஞ்சேந்தனார். எந்த உயிர்களையும் கொல்லாதிருத்தல் இனிமையுடையதாகும். தம் புண் கழுவி மருந்திடுவர் தாம் பிரிதின் செம்புண் வருத்தவரை தின்பர். அந்தோ நடுநின்றுலக நயனிலா மாந்தர் வடுவன்றோ செய்யும் வழக்கு. அறநெறிச்சாரம். முனைப்பாடியார். தமக்கொரு புண் வந்தால் அதனை நன்றாக கழுவி மருந்திட்டு ஆற்றுவர். ஆனால் பெரிதோர் உயிரை கொன்று அதன் தசையை வறுத்து தின்பர். நடுநிலை உணராத மாந்தர்கள் செய்யும் முறைமை குற்றமுடையதாகும். கொள்ளிடு குத்து என்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரக்கிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. திருமந்திரம். திருமூலர். உயிர்களிடம் இரக்கமின்றி கொல் குத்து என்று கூறுகின்ற கொடுங்குணமுடைய மாந்தர்களை வலிய கயிற்றினால் பிணைத்து கட்டி இழுத்து நில் செல் என அதட்டி வருத்தி பெரும் துன்பம் தருகின்ற நரகத்தில் தள்ளுவார்கள். பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளம் நடுங்குற்றேன். திருவருட்பா. வள்ளலார். உயிர் பலி இடுவதற்காக ஆடு பன்றி முதலிய உயிர்களை கொண்டு செல்வதை கண்டு மனம் வருந்தி நடுங்கினேன் என்கிறார் வள்ளலார். கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது கொல்லாத அறநெறியே. கொல்லாது இருப்போம் பிற உயிர்களை. கொல்லாது இருப்போம் ஊன் உணவினை. வள்ளுவத்தை போற்றுவோம் வள்ளுவமாய் வாழ்வோம்.